பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். மறுபடியும் சிலுவை குறித்து காலை வேளையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2 வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த சிலுவை மரணம் தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை மாற்றி அமைக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிகழ்வு தேவனுடைய ராஜ்யத்திற்கான இறுதி வடிவை கொடுக்கிறது என்று இயேசு கூறுகிறார். எப்படி தேவன் இந்த உலகத்தில் தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதை நம்ம பார்க்கும் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ராஜா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கு சிலுவை இன்றியமையாகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஆதாம் ஏவாளை இந்த உலகத்தில் படைக்கிறார். அவருடைய தேவ சாயலில் படைக்கிறார். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை முழு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக ஆண்டவர் படைக்கிறார். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் தேவன் எல்லாம் பரிபூர்ணமாக எல்லாம் கொடுத்துருந்தோம், உங்களை பாவம் இல்லாமல் படைச்சிருந்தோம், தேவசாயில படைத்திருந்தோம். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் பேச்சுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து வீழ்ந்து போனார்கள். என்னைக்கு ஆதாம் வீழ்ந்தானோ அன்றைக்கு நீங்களும் நானும் அவனோடு கூட சேர்ந்து பாவிகளாக மாறிவிட்டோம் என்பதை ரோமர் 5 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லுது. ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் இந்த உலகத்தில் வந்துச்சு. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும், ஆதாம் மூலமாக பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தேவனை எதிர்க்கிறவனாக காணப்படுகிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லா மனுஷனும், பாவத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும். ஏன்னா வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, டிப்ரவிட்டி ஆஃப் சின் அப்படின்னு சொல்லுது. வீழ்ச்சி பயங்கரமானது, பாவம் கொடூரமானது. இது எந்த மனுஷனையும், உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனையும் விட்டு வைக்கல. ஆகதான் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சாதான் சிலுவை மரணத்தினுடைய மகிமையை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவம் வேற எதையோ பேசிகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை தாண்டி வேற எதையோ பேசி கொண்டு இருக்குல்ல. இல்லை, இன்னைக்கு ரொம்ப அவசியமானது மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை இயேசு தருகிறார். இயேசு இல்லாமல் இல்லை, அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இல்லாமல் இல்லை. இன்னைக்கு நீங்கள் 40 நாள் உபவாசம் இருக்கலாம், அநேக காரியங்களை செய்யலாம். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய கிரியைகள் கடவுளை ஒரு நாளும் பிரியப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் பாவத்தில் இருக்கோம். பாவத்தில் இருக்கிறவன் எப்பொழுதும் ஒரு அஜெண்டாவோட தான் கடவுள்கிட்டே வருவான். அதனால ரோமர் 3 அதிகாரத்தில் சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் தேவ மகிமை இழந்து போனார்கள். இன்னைக்கு எல்லா மனுஷனும், ஆதாம் மூலமாக பிறந்த அத்தனை மனுஷனும் கடவுளை எதிர்க்கிறான், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இப்போ தேவன் எப்படி இந்த ராஜ்யத்தை மறுபடியும் கட்டுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பி தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். இதுதான் பிலிப்பியர்கள் நிருபம் 2 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 6 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளினார் என்று பார்க்கிறோம். ஆக எப்படி மறுபடியும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது? தேவன் தனது நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே மனுஷ சாயலாக அனுப்பி பாவத்தை வெற்றி சிறந்து சிலுவையிலே அவர் நம்மளுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவை மரணம் இல்லாமல் மீட்பு இல்லை. அவருடைய சிலுவை மரணம் இல்லாமல் மீட்பு இல்லை. அதனால தான் வேதம் அழகா சொல்றது, அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், இவர் ஒருவரே பாவ பரிகாரி, அவர் ஒருவரே நமக்கு பதிலாளாக சிலுவையிலே மரித்த ஆண்டவர். இவரை விசுவாசியுங்கள், உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.